ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேக் ட்ரேயில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துப்போம். இப்போ நம்ம 1/2 kg கேக் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு கேக் உயரமாக வரணுன்னா 1/2 kg டின்னே எடுத்துக்கோங்க. இதில் பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துப்போம். இப்போ 2 முட்டை வேணும். அதில் நம்ம வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சள் கரு தனியாக எடுத்துக்கணுங்க. இதில் எல்லோ கலரில் ஒரு துளி மஞ்சள் கரு கூட கலக்கக்கூடாது. ஏன்னா அப்படி கலந்தால் நமக்கு எக்கு நல்லா பீட் ஆகி வராதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லோ கருவில் 1/4 டீஸ்பூன் ஸ்வீட் ஆரஞ்சு எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், ஒரு பிஞ்ச் சால்ட், இதை நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சுருவோம். வெள்ளைக்கரு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துப்போம். இந்த அளவுக்கு நுர பொங்கி வரணும். அதில் 75 கிராம் சுகர் அளந்து எடுத்து ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டு ஃபுல் ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணுங்கள். அப்போ தான் நுர நல்லா பொங்கி வரும், ஜீனியும் நல்லா கரையும். 2வது பேட்ச் போடுறேன், இதையும் ஃபுல் ஸ்பீடில் பீட் பண்ணுங்கள். 3rd பேட்ச் போட்டு அதையும் ஃபுல் ஸ்பீடில் நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி, நீங்கள் பீட் பண்ண அந்த பவுலை தலை கீழே கவுத்தாலும் அந்த கரு கீழே விழக்கூடாது, அந்த கலவை கீழே விழக்கூடாது. அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம எசன்ஸ் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, எல்லோ கரு, அதில் ஒரு பேட்சை போட்டு 30 செகண்டுக்கு மட்டும் ஓட்டி எடுத்துருங்க. 2வது பேட்சையும் போட்டு அதே மாதிரி 30 செகண்டுக்கு மட்டும் ஓட்டி எடுங்க. இல்லைனா நிறைய நேரம் நீங்கள் ஓட விட்டிங்கன்னா அப்படியே நீத்து போயிடுங்க, அது நல்லா இருக்காது, கேக் ஹார்டாகிடும். மைதா 60 கிராம், கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், இதை 3த்தையும் கலந்து 3 தடவை நீங்கள் ஜலிச்சு எடுத்துக்கணும் சல்லடையில். 4வது தடவை தான் நீங்கள் பேட்டரில் வச்சு சலிக்கணும். அதுவும் ஒரே தடவையாக சலித்து எடுக்கக்கூடாது, 3 பேட்சாக தான் சலித்து இதை மாதிரி ஏந்தி கிண்டணுங்க. அப்போ தான் ஃபோம் அடங்காமல் இருக்கும். இதில் 2 டீஸ்பூன் மில்க் கலக்கணும், ஒரேடியாக கலக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் மில்க்கும் 1 டீஸ்பூன் ஆயிலும் கலந்து அதை கிளறிட்டு மறுபடி 2வது பேட்ச் மாவு போடக்குள்ளே மறுபடியும் 1 டீஸ்பூன் பால், 1 டீஸ்பூன் ஆயில் கலந்து அதை லைட்டாக தான் கிண்டணுங்க. ஃபுல்லாக கலக்கிற மாதிரி கலந்து எடுத்து நம்ம இப்போ பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்க கேக் ட்ரேயில் ஊற்றி அதை இதை மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டு ஒரு டூத் பிக்கோ இல்லை ஒரு கம்பியோ வச்சு இதை மாதிரி சமன்படுத்திக்கிங்க. அப்போ தான் கேக் ஈவனாக வரும். இதை ப்ரீஹீட் பண்ண அவனில் 10 நிமிஷம் 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணியிருக்கணும். அந்த அவனில் 25 நிமிஷம் 180 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் லாட் ஆன் பண்ணி இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது பேக் ஆகிற டயத்தில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இது கேக் வெந்துருச்சுங்க. ஒரு டூத் பிக்கோ இல்லை ஒரு கம்பியோ விட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். இப்போ இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ ஹனி சிரப் தாங்க ரெடி பண்ணுறோம். 1 கப் தேனுக்கு 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி லைட்டாக கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. எந்த ஃப்ரூட் ஜாமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, இது அளவுலாம் இல்லை, உங்களுக்கு ஜாம் நிறையா வேணும் கம்மியாக வேணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அதில் இந்த நம்ம தேன் கலந்து வச்சுருக்கோம்னு சிரப் அதை ஊற்றி ஹீட்டாக இருக்கக்குள்ளே ஊற்றி கலந்துக்கிட்டாலும் சரி, இல்லையா நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேக்கில் அந்த ஹனி சிரப்பை அப்ளை பண்ணிடணும். எங்கே பார்த்தாலும் போகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம ஜாம் கலந்து வச்சுருக்க கலவையும் எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட கேக் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆமாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது ஒரு 1/2 kg ஹனி கேக் ஆர்டர் தாங்க இப்போ நம்ம பார்க்குறோம். இதை இப்போ நமக்கு தேவையான சைஸில் கேக் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், பார்க்கக்குள்ளே எப்படி இருக்குன்னு நாக்கில் எச்சில் ஓடுதுங்க. செம்ம டேஸ்ட்டு. கஸ்டமர்ஸ் சூப்பராக இருந்ததுன்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இதை நமக்கும் செஞ்சுக்கலாம், இல்லையா சேல்ஸும் பண்ணலாங்க. இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் உள்ள ஒரே பிஸ்னஸ் என்னென்னா ஹோம் பேக்கிங் தான். பெண்களுக்கு ரொம்ப ஈஸியானது, எந்த கஷ்டமும் இல்லாமல் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டோம்னாலே நம்மளோட பிஸ்னஸ் ஓப்பன் வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.